நித்தியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி 1 மக்கபேயர் அதிகாரம் 14. திரிபோவை எதிர்த்து போரிட உதவி கேட்கும்படி 172ஆம் ஆண்டு தெமேத்திரி மன்னன் தன் படைகளை திரட்டி கொண்டு மேதியாவுக்கு சென்றான். தெமேத்திரி தன் எல்லைக்குள் நுழைந்து விட்டான் என்று பாரசீகம் மேதியா நாடுகளின் மன்னனான அர்சாகு கேள்விப்பட்டு அவனை உயிரோடு பிடித்து தன்னிடம் கொண்டு வருவதற்காக தன் படைத்தலைவர்களுள் ஒருவனை அனுப்பினான். அவன் சென்று தெமேத்திரியின் படையை முறியடித்து அவனை பிடித்து அர்சாகு அரசனிடம் கூட்டிச் சென்றான். அரசன் அவனை சிறையில் அடைத்தான். சீமோனின் புகழ்ச்சி. சீமோனுடைய காலம் முழுவதும் யூதா நாடு அமைதியாயிருந்தது. அவர் தம் இனத்தாரின் நலனையே நாடினார். அவருடைய அதிகாரமும் ஆட்சியும் அவர்தம் ஆட்சி காலம் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன. யாப்பா நகர் துறைமுகத்தை கைப்பற்றினார். தீவுகளுக்கு செல்லும் வாயிலாக அதை இச்செயல் அவரது ஆட்சிக்கே மணிமுடியாயிற்று. தம் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். நாட்டை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். மிக பல போர்க்கைதிகளை ஒன்று சேர்த்தார். கசாராவையும் பெத்சூரையும் எருசலேம் கோட்டையையும் அடிபணிய செய்தார். கோட்டையிலிருந்து தீட்டுக்களை நீக்கி தூய்மைப்படுத்தினார். அவரை எதிர்த்தெழ யாரும் இல்லை. மக்கள் தங்கள் நிலத்தை அமைதியாக பயிரிட்டு வந்தார்கள். நிலம் நல்ல விளைச்சலை தந்தது. சமவெளி மரங்கள் கனி கொடுத்தன. மூப்பர்கள் அனைவரும் தெருக்களில் அமர்ந்தார்கள். நடந்த நல்லவை பற்றி கூடி பேசினார்கள். இளைஞர்கள் பகட்டான போர் உடைகளை அணிந்தார்கள். சீமோன் உணவுப் பொருட்களை சேகரித்து நகரங்களுக்கு வழங்கினார். பாதுகாப்புக்கான வழிவகைகளை அமைத்து கொடுத்தார். அவரது மாட்சியின் புகழ் உலகின் கடையெல்லை வரை பரவியது. அவரது நாட்டில் அமைதி நிலவியது. இஸ்ரேலில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அனைவரும் அவரவர் தம் திராட்சை கொடிக்கு அடியிலும் அத்தி மரத்துக்கு அடியிலும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. நாட்டில் இஸ்ரேலரை எதிர்க்க எவரும் இல்லை. அக்காலத்தில் எதிரி நாட்டு மன்னர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். அவர் தம் மக்களுள் நலிந்தோர் அனைவருக்கும் வலுவூட்டினார். திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் கொண்டிருந்தார். நெறி கெட்டவர்களையும் தீயவர்களையும் அழித்தொழித்தார். அவர் திருவுறைவிடத்தை மாட்சிமைப்படுத்தினார். திரளான கலன்களால் அதை அணி செய்தார். ரோமை ஸ்பார்த்தாவோடு ஒப்பந்தம். யோனத்தான் இறந்தது பற்றி ரோமியர்கள் கேள்விப்பட்டார்கள். ஸ்பார்த்தர்களுக்கும் அச்செய்தி எட்டியது. அவர்கள் எல்லாரும் பெரிதும் வருந்தினார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரனான சீமோன் தலைமை கூறுவானார் என்றும் நாட்டையும் அதன் நகரங்களையும் ஆண்டு வந்தார் என்றும் ஸ்பார்த்தர்கள் கேள்வியுற்றார்கள். அவருடைய சகோதரர்களான யூதாவோடும் யோனத்தானோடும் தங்கள் முன்பு செய்திருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி வெண்கல தகடுகளில் அவருக்கு எழுதி அனுப்பினார்கள். அவை எருசலேமில் சபை முன்னிலையில் படிக்கப்பட்டன. ஸ்பார்த்தர்கள் அனுப்பியிருந்த மடலின் நகல் பின்வருமாறு: தலைமை குருவாகிய சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் குருக்களுக்கும் மற்ற யூத மக்களாகிய எங்கள் சகோதரர்களுக்கும் ஸ்பார்த்தாவின் ஆளுநர்களும் நகரத்தாரும் வாழ்த்து கூறி எழுதுவது: எங்கள் மக்களிடம் நீங்கள் அனுப்பிய தூதர்கள் உங்கள் பெருமை புகழ் பற்றி எங்களுக்கு அறிவித்தார்கள். நாங்களும் அவர்களது வருகையினால் மகிழ்ச்சி அடைந்தோம். அவர்கள் சொன்ன யாவற்றையும் நாங்கள் பொது பதிவேடுகளில் பின்வருமாறு எழுதி கொண்டோம். யூதர்களுடைய தூதர்களான அந்தியோக்கின் மகன் நூமேனியும் யாசோன் மகன் அந்திபாத்தரும் எங்களோடு தங்களுக்குள்ள நட்புறவை புதுப்பித்துக் கொள்ள எங்களிடம் வந்தார்கள். அவர்களை சிறப்புடன் வரவேற்கவும் அவர்கள் கூறிய சொற்களை ஸ்பார்த்தர்கள் தங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு பொது ஆவணங்களில் அவற்றை எழுதி வைக்கவும் மக்கள் விருப்பம் கொண்டார்கள். இவற்றின் நகல் ஒன்றை தலைமை கூறுவாகிய சீமோனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதன் பிறகு ரோமியர்களோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய 1000 மினா எடையுள்ள ஒரு பெரிய பொற்கேடயத்தோடு நூமேனியை சீமோன் ரோமைக்கு அனுப்பினார். இஸ்ரேல் மக்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்ட போது சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் நாங்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவோம்? ஏனெனில் அவரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தை வீட்டாரும் உறுதியாக இருந்தார்கள். இஸ்ரேலின் பகைவர்களோடு போரிட்டு அவர்களை துரத்தி அடித்தார்கள். இவ்வாறு அதன் விடுதலையை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லி வியந்தார்கள். எனவே இச்சொற்களை வெண்கல தகடுகளில் பொறித்து சீயோன் மலையில் இருந்த தூண்கள் மீது வைத்தார்கள். இதுதான் அவர்கள் எழுதியதன் நகல். சீமோன் பெரிய தலைமை குறிப்பீட பொறுப்பேற்ற 3ஆம் ஆண்டாகிய 172ஆம் ஆண்டு எலூல் மாதம் 18ஆம் நாள் அசராமேமிலில் குருக்கள், மக்களின் தலைவர்கள், நாட்டின் மூப்பர்கள் ஆகியோர் கூடியிருந்த பேரவையில் பின்வருமாறு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது:
நாட்டில் அடிக்கடி போர் மூண்டதால் யோவாரிபின் வழிமரபில் வந்த குருவான மத்தத்தியாசின் மகன் சீமோனும் அவருடைய சகோதரர்களும் தங்கள் உயிரையே பணயம் வைத்தார்கள். தங்கள் திரு உறைவிடத்தையும் திருச்சொட்டத்தையும் காப்பதற்கு தங்கள் நாட்டின் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு தங்கள் நாட்டுக்கு சீரிய பெருமை சேர்த்தார்கள். யோனத்தான் தம் இனத்தாரை ஒன்று கூட்டினார். அவர்களின் தலைமை குருவானார். தம் நாட்டு மக்களோடு துயில் கொண்டார். பகைவர்கள் அவர்களின் நாட்டின் மீது படையெடுக்கவும் அவர்களது திரு உறைவிடத்தை கைப்பற்றவும் திட்டமிட்டார்கள். அப்போது சீமோன் ஆர்த்தெழுந்து தம் இனத்தாருக்காக போர் செய்தார். தம் நாட்டின் படை வீரர்களுக்கு படைக்கலங்களும் ஊதியமும் வழங்குவதில் திரளான சொந்த பணத்தை செலவழித்தார். யூதேயாவின் நகர்களையும் குறிப்பாக யூதேயாவின் எல்லையில் இருந்த பெத்சூரையும் வலுப்படுத்தினார். முன்பு பகைவர்கள் தங்கள் படைக்கலங்களை சேமித்து வைத்திருந்த அந்நகரில் யூத காவற்படையை நிறுவினார். கடலோரத்தில் இருக்கும் யாப்பாவையும் முன்பு பகைவர்கள் கைப்பற்றியிருந்த அசோத்து எல்லையில் உள்ள கசாராவையும் வலுப்படுத்தி அவ்விடங்களிலும் யூதர்களை குடியேற்றினார். அங்கு அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையானவை எல்லாம் கொடுத்தார். மக்கள் சீமோனின் பற்றுறுதியையும் தம் இனத்தாருக்கு அவர் பெற்றுத்தர எண்ணியிருந்த பெருமையையும் கண்டு அவரை தங்கள் தலைவராகவும் தலைமை குருவாகவும் ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் தம் இனத்தார்பால் நீதி உணர்வும் பற்றுறுதியும் கொண்டு எல்லா வகையிலும் தம் மக்களை பெருமைப்படுத்த விரும்பி பணிகள் பல செய்திருந்தார். அவரது காலத்தில் அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. நாட்டினின்று பிற இனத்தார் துரத்தப்பட்டனர். தாவீதி நகராகிய எருசலேமில் கோட்டை ஒன்று அமைத்து அதிலிருந்து புறப்பட்டு திரு உறைவிடத்தின் சுற்றுப்புறத்தை தீட்டுப்படுத்தி அதன் தூய்மைக்கு பெரும் களங்கம் உண்டாக்கியிருந்தோரும் துரத்தப்பட்டனர். சீமோன் எருசலேம் கோட்டையில் யூதர்களை குடியேற்றி நாட்டினுடையவும் நகரினுடையவும் பாதுகாப்புக்காக அதை வலுப்படுத்தி நகர மதில்களை உயர்த்தினார். இவற்றின் பொருட்டு தெமேத்திரி மன்னன் சீமோனை தலைமை குருவாக தொடர்ந்து இருக்க செய்தான். தன் நண்பர்களுள் ஒருவராக உயர்த்தி பெரிதும் பெருமைப்படுத்தினான். ஏனென்றால் ரோமியர்கள் யூதர்களை தங்களின் நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் என்று அழைத்ததை பற்றியும் சீமோனுடைய தூதர்களை சிறப்புடன் வரவேற்றதை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான். எனவே யூதர்களும் அவர்களின் குருக்களும் கீழ்கண்டவாறு முடிவு செய்தார்கள். நம்பிக்கையுள்ள இறைவாக்கினர் ஒருவர் தோன்றும் வரை காலமெல்லாம் சீமோனே தங்கள் தலைவரும் தலைமை குருவுமாய் இருக்க வேண்டும். அவரே தங்களுக்கு ஆளுநராக இருக்க வேண்டும். தங்கள் திரு உறைவிடத்தின் பொறுப்பை அவர் ஏற்று அதன் பணிகளுக்கும் நாட்டுக்கும் படைக்கலன்களுக்கும் கோட்டைகளுக்கும் பொறுப்பாளிகளை ஏற்படுத்த வேண்டும். திரு உறைவிடத்தின் பொறுப்பு அவருக்கே உரியது. அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் பெயராலேயே நாட்டின் எல்லா ஒப்பந்தங்களையும் எழுத வேண்டும். அவர் கருஞ்சிவப்பு ஆடையும் பொன் அணிகலன்களும் அணிந்து கொள்ள வேண்டும். இம்முடிவுகளுள் எதையும் செயலற்றதாக்கவோ அவருடைய கட்டளைகளை எதிர்க்கவோ அவரது இசைவின்றி மக்களவையை கூட்டவோ அரசருக்குரிய கருஞ்சிவப்பு ஆடை உடுத்திக் கொள்ளவோ பொன் அணியுக்கு அணிந்து கொள்ளவோ மக்கள் குருக்கள் ஆகியோருள் யாருக்கும் உரிமையில்லை. இம்முடிவுகளுக்கு எதிராக செயல்புரிவோர் அல்லது இவற்றுள் எதையும் மீறுவோர் தண்டனைக்கு ஆளாவர். இவற்றின்படி செயல்புரியும் உரிமையை சீமோனுக்கு அளிக்க மக்கள் அனைவரும் உடன்பட்டார்கள். சீமோனும் இதற்கு இசைந்து தலைமை குருவாகவும் படைத்தளபதியாகவும் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் ஆட்சியாளராகவும் அனைவருக்கும் காப்பாளராகவும் இருக்க ஒப்புக்கொண்டார். இம்முடிவுகளை வெண்கல தகடுகளில் பொறித்து திரு உறைவிடத்தின் வளாகத்திற்குள் எல்லாரும் காணக்கூடிய இடத்தில் அவற்றை வைக்க அவர்கள் கட்டளையிட்டார்கள். சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் பயன்படுமாறு அவற்றின் நகல்களை கருவூலத்தில் வைக்கவும் ஆணையிட்டார்கள். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.